தென்னானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. என் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். உங்களை இன்று நான் ஒரு விசேட ஆன்மீக பயணத்திற்கு அழைக்கின்றேன். இப்பொழுது நாம் காணப்போகின்றோம் சிவனின் சக்திகள். நம் உள்ளத்தையும் வாழ்க்கையையும் மாற்றும் ஆழ்ந்த கதைகள். தயாராகுங்கள் உங்கள் இதயத்தை திறக்க. உங்களின் வாழ்க்கை சிதறியதா? நீங்கள் மட்டும்தான் இவ்வளவு வலியை அனுபவிக்கின்றீர்களா என்று தோன்றுகின்றதா? அப்படியானால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகின்றதை சாதாரண கதை என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது சிவனின் சக்தி. சிவனின் மூன்றாவது கண் கோபத்திற்காக திறக்கப்படாது. அது அநியாயத்திற்கு மட்டுமே திறக்கும். அது திறந்தபோது அழிவு மட்டுமல்ல, புதிய உலகமும் பிறக்கும். நமது கடந்த காலம் வலியளிக்கலாம், நிகழ்காலம் சோதிக்கலாம், எதிர்காலம் கூட பயம் கொடுக்கலாம். ஆனால் திரிசூலம் மூன்றையை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. அவர் சொல்வது நீ பயப்படாதே என்று. கங்கை நேராக பூமியில் வந்து சென்றிருந்தால் அழிவு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் சிவன் தலையிலே அதை தாங்கினார். சக்தி மட்டும் போதாது, அதை கட்டுப்படுத்தும் அமைதியும் முக்கியம். சிவன் டமரு அடிக்கும் ஒலி ஓம். அந்த ஓசை உன் உயிரின் மூச்சில் ஒலித்த ஒலியாக உள்ளது. உன் இதய துடிப்பு அதோடு சங்கீதமாக சங்கமிக்கின்றது. நந்தி சிவனின் வாகனம் மட்டுமல்ல, அவர் எப்போதும் சிவனை நோக்கி இருக்கின்றார். இது சொல்வது உன் மனசு எப்போதும் உன் இலக்கை நோக்கி இருக்க வேண்டும் என்பதாகும். சிதம்பர நடராஜர் கோவிலில் ஒரு ரகசியம் உள்ளது. காலியான இடம்தான் அங்க கடவுள், காணாததுதான் இங்கு மிகப்பெரிய சக்தி. சிவன் ஆடும் தாண்டவம் அழிப்பதற்காக அல்ல, மாற்றத்திற்காக. உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கின்ற கலக்கம் புதிய ஆரம்பத்திற்கான முன்னுரை. கோபம் இருந்தாலும் அதற்கு மேல் அமைதி இருக்க வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கை உடைந்திருக்கலாம், ஆனாலும் நினைத்துப்பார், உன்னை உருவாக்குபவர் சிவன் தானே. பயப்படாதே, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். ஓம் நம சிவாய. சிவனை நம்புங்கள், நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல வழி பிறக்கும். நன்றி, வணக்கம்.